கதை இருக்கு. இந்த இது கைப்பாஸ் பண்ணா காட்டுவார். இப்படி கையால கட்டி அதுக்கு முதல்ல நல்லா கதைச்சி வேலைக்கெல்லாம் போய் நல்லா தெரிஞ்சாரும். பொழுதுபோக்கு இப்ப என்ன இப்படியேதான் இருக்கிறது. நாங்க தான் நீ கதை கொடுத்துக்கிட்டு விளையாடுறத பார்த்துட்டு அப்படி 15 மாதம் நாங்க போமெல்லாம் விட்டுனா 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா 3 வருஷம் ஆகுது. ஒன்று கூட ஏஸ் என்ன சொல்றீங்க? அவர்கிட்ட ஈவார் இல்லம்மா இந்த ஊனம் அது மட்டும் 400 ரூபா காசு ஏறாங்க. பிச்சை காசு 300 காசு ஏறாங்க. யாரு இந்த பிச்சை காசு மட்டும் 300 ரூபா தராங்க. வேற இதுவும் இல்லை. ஒரு மாசம் 300 வருது. 300 ரூபா. இந்த ஊனம் விட்டாங்க. 3 வருஷத்துக்கு முதல் பஸ்ல ஆக்சிடென்ட் பட்டவர். அதுக்கு முதல் வயல் செஞ்சு அது செஞ்சு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாரு. 3 வருஷத்துக்கு பிறகு ஆள் ஒன்றுக்கும் போறதும் இல்லை. 3 வருஷத்துக்கு முதல்ல எங்க வச்சு ஆக்சிடென்ட் நடந்தது? இந்த ரோட்டுல வீதியில. ஓகே. மக்கள் வங்கி பேங்குக்கு முன்னுக்கு இப்படி கிராஸ் பண்ணி மாறக்குள்ள வயலுக்குள்ள போயிட்டு வரண்டு போகணும். ஆக்சிடென்ட் பட்டவர். அதுல இருந்து ஹோமாவில இருந்து தான். எவ்வளவு காலம் ஹோமால? அவர் ஒரு 3-4 மாதம் வச்சிருந்தவங்க. 3-4 மாதம். அதுக்கு பிறகுதான் இப்படி கதை கேளாது நடக்க இயலாது. இப்ப இந்த தலையை வந்து இந்த அப்படி தலை வந்து இப்படி இந்த உள்ளுக்குள்ள போனதுனால இந்த மூளைகளுக்கு அப்படி பாதிப்பு இருக்கா? அப்படி ஆள் கதைக்கிறாள் ஒன்றும் செய்யறல. கதை பேச்சு ஒண்ணு சும்மா பாப்பேன் சிரிப்பேன். அவளை வந்து சாப்பாடெல்லாம் நாங்க தீர்த்து விடுறேன். நல்லா பிணைஞ்சு தீர்த்துரும். அள்ளி சாப்பிட மாட்டாரு. கொஞ்சம் தண்ணியா இருக்கும். நல்லா பிணைஞ்சு தீர்த்துறேன் நாங்க. சரி. இப்ப நீங்க அண்ணனுக்கு வந்து ஒரு வீல் சேர் வந்து இருக்கும்னு சொன்னா அண்ணனை வச்சு கொஞ்சம் தள்ளிட்டு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா வந்து இருக்கும். இப்ப கூட ஆளை தூக்குறது இருக்க வைக்கிறதெல்லாம் ஒரு 2 பேர் வந்து வலது பக்கம் இடது பக்கம் வந்து தூக்கி அப்படித்தான் வந்து வைக்க வேண்டிய ஒரு நிலைமை. இப்ப ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தாண்டியில் வந்து எனக்கு வந்து காலையில் ஒரு கால் ஒன்று வந்துருந்துச்சு. ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து ஆக்சிடென்ட் பட்டு அவருக்கு இந்த தலையில் அடிபட்ட காரணத்தினால வந்து அவருக்கு ஒரு 3 வருஷமாக வந்து இப்போ வந்து நல்லா கதைச்ச ஒரு ஆள் வந்து இப்போ அவருக்கு வந்து அந்த கதைக்கிறது கூட வந்து இயலாமல் போயிட்டா. அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட குடும்பம் வந்து மிகவும் வந்து கஷ்டப்படுற ஒரு தருணத்தில் வந்து இருக்கிறாங்க. உண்மையாகவே சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. வேலை இல்லை. இவர வருத்தம் காரணமாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ நான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டை தான் வந்து வெளிக்கிட்டு வந்து நிற்கிறேன். பக்கத்தில் வந்து உங்களோட பேர் நீங்கள் யார்? நாங்கள் மகளார். ரைட். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அண்ணன் மகள் வந்து எனக்கு பக்கத்தில் வந்து இருக்கிறாங்க. இப்போ இவங்களோட தான் கதைக்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அது அப்படித்தான் அவரை கதைக்க தெரியும். சரியா? ஓகேயா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து அக்கா இருக்கிறேன். அக்கா உங்களோட பேர் என்ன? என் பேர் சசிகலா. சசிகலா. நீங்கள் வந்து இவங்களோட மகளா? மகள். ஓகே. அக்காட மகள். அக்காட மகள். இவருக்கு இப்போ இவர் உங்களோட அப்பா இல்லையா? இல்லை, எங்களோட சித்தப்பா. நான் தான் பார்க்குறேன். உங்களோட சித்தப்பா நீங்கள் தான் பார்த்துக்கொள்றீங்க. நீங்கள் என்ன வேலை செய்றீங்க? நாங்கள் வேலை இல்லை, அவர் தான் வேலை. யார் வேலை? உங்களோட ஹஸ்பண்ட் தான் வேலை. நான் வேலை இல்லை, வீட்டுலாம் இருக்கேன். அவர் என்ன வேலை செய்றீங்க? அவர் பொலனர் வேலை, தவிட்டு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. தவிட்டு கம்பெனியில். அப்போ அவர் அங்கே தங்கி இருந்து வேலை செய்கிறாரு. அவர் பிள்ளைகளும் சாப்பாட்டுக்கு தருவாங்க. மற்றபடி மற்ற எல்லாம் பார்க்கறது நான் சித்தியும் தான். நீங்கள் அப்போ என்ன செய்றீங்க? அந்த உங்களோட மிஸ்டர் தர காசை மிச்சம் பிடிச்சி தான் நான் பார்த்து அப்படிதான் வந்து போறீங்கன்னு. ரைட். ஓகே. அப்போ இவருக்கு எத்தனை பிள்ளைகள்? இவருக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள் வந்து இருக்காங்க. ரைட். அப்போ இவர பிள்ளைகள் வந்து இவருக்கு வந்து உதவிகள் அப்படி எதுவும் செய்யறது? பிள்ளைகள் கொடுக்குறவங்க, சாப்பாட்டுக்கு கொடுக்குறவங்க. இருக்கிற வசதியை தான், கொஞ்சம் கரண்ட் வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. சாப்பாடுக்கு மட்டும் கொடுப்பாங்க அவங்க. சாப்பாடு மட்டும். ரைட். இப்போ இவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒருக்கா சொல்லுவீங்களா? எனக்கு தெரியாது. இவருக்கு என்ன காரணம்? 3 வருஷத்துக்கு முதல் பஸ்ல ஆக்சிடென்ட் பட்டவர். அதுக்கு முதல் வயல் செஞ்சு அது செஞ்சு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாரு. 3 வருஷத்துக்கு பிறகு ஆள் ஒன்றுக்கும் போறதும் இல்லை. 3 வருஷத்துக்கு முதல்ல எங்க வச்சு ஆக்சிடென்ட் நடந்தது? இந்த ரோட்டுல வீதியில. ஓகே. மக்கள் வங்கி பேங்குக்கு முன்னுக்கு இப்படி கிராஸ் பண்ணி மாறக்குள்ள வயலுக்குள்ள போயிட்டு வரண்டு போகணும். ஆக்சிடென்ட் பட்டவர். அதுல இருந்து ஹோமாவில இருந்து தான். எவ்வளவு காலம் ஹோமால இருந்து? அவர் ஒரு 3-4 மாதம் வச்சிருந்தவங்க. 3-4 மாதம். அதுக்கு பிறகுதான் இப்படி கதை கேளாது நடக்க இயலாது. இப்ப இந்த தலையை வந்து இந்த அப்படி தலையை காட்டுங்களா? இந்த தலை வந்து இப்படி இந்த உள்ளுக்குள்ள போனதுனால இந்த மூளைகளுக்கு அப்படி பாதிப்பு இருக்கா? அப்படி ஆள் கதைக்கிறாள் ஒன்றும் செய்யறல. கதை பேச்சு ஒண்ணு சும்மா பாப்பேன் சிரிப்பேன். அவளை வந்து சாப்பாடெல்லாம் நாங்க தீர்த்து விடுறேன். நல்லா பிணைஞ்சு தீர்த்துரும். அள்ளி சாப்பிட மாட்டாரு. கொஞ்சம் தண்ணியா இருக்கும். நல்லா பிணைஞ்சு தீர்த்துறேன் நாங்க. சரி. இப்போ நீங்கள் இந்த கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தீங்க தானே அக்கா? இவருக்கு என்ன தேவை இருக்கு? என்ன செய்யணும் இவருக்கு? இவருக்கு முக்கியமாக கரண்ட் ஒன்று எடுத்து கொடுங்க. இருட்டுக்குள்ள அரிக்கிறாரு.
ம் லாம்பை வச்சு தான் நாங்க பாக்குறோம். ம் எங்காலையிலன்றது நாங்க சாப்பாடு அது இது கொடுத்து பாக்குறோம் எங்களாலேன்றதை. சாப்பாடு விஷயங்கள் பிரச்சனை இல்லை. ஓ இப்ப கரண்ட் மட்டும்தான் அவருக்கு கொஞ்சம். இப்போ உங்களோட வீட்டுக்கு கரண்ட் இல்லைண்ணே. ஓ இப்போ உங்களுக்கு இப்போ தேவைன்னு சொல்லி பார்த்தா வந்து இப்போ உங்களுக்கு மின்சார தேவையை வந்து பூர்த்தி செஞ்சா சரி. மலைகள் தண்ணிகள் அது இது வந்தா அவரு தனியா இது தானே கரண்ட் மில்ல ஒன்று மில்ல என்ன பாம்பு பூச்சிகள் வந்தாலும் தெரியாது எங்களுக்கு. கரண்ட் வசதி ஒன்று தந்தீங்கன்னா மிக புண்ணியமா இருக்கும் உங்களுக்கு. இங்க எவ்வளவு போகுது கரண்ட் எடுக்கிறது? இப்போதைக்கு ஒரு 47 இந்த லைன் பக்கத்துல இருக்குது. லைன் பக்கத்துலயா அந்த போஸ்ட் இருக்குண்ணே. ஓ எவ்வளவு வரும்ண்ணே? நான் கேட்டேன், நாங்க 42 சொன்னாங்க. 42,000 சொன்னாங்க. 42,000 கிட்ட வருதுண்ணே. பக்கத்துலயே வந்து அந்த போஸ்ட் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து எடுத்துக்கொள்ளலாம்ண்ணே. பயரம் பண்ணிருக்கேன். ஓ அந்த பண்ணி வச்சு. அப்ப இவர் அம்மாங்க வைஃபுங்க? வைஃபு தான் அது. வைஃப் என்ன செய்றாங்க? என்ன வேலை செய்றாங்க? அவங்க ஒரு வேலைக்கும் போறல, இவரை பார்த்து திரிக்கிற பிள்ளைகள் கொடுக்குறத சாப்பிடுது. அவங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்கு மட்டும்தான் அவங்க உதவி செய்யறது. இவருக்கு இப்ப எத்தனை வயசு? இப்ப இவருக்கு 68 வயசு. 59ஆம் ஆண்டு பிறந்தவர். 59ஆம் ஆண்டு. 60 வயசா? 68 வயசு. சரி, ஓகே. அப்ப இப்ப நீங்க இப்ப பார்த்தா வந்து இப்ப உங்களுக்கு வந்து உங்களோட ஹஸ்பண்ட் வந்து உழைச்சி வந்து காசு அனுப்புறதுனால அந்த காசுல வந்து இவ அப்பாவுக்கு வந்து சாப்பாடுக்கு தேவையான இதெல்லாம் வந்து சாப்பாடு மருந்து செலவுகளுக்கெல்லாம் காணாது எங்களுக்கு. சமாளிச்சு நீங்க சமாளிச்சுட்டு கொண்டு போறோம். ஓரளவு சமாளிச்சு கொண்டு போறீங்க. ஆனா முக்கியமா வந்து உங்களுக்கு இருக்கிற தேவைன்னு சொல்லி பார்த்தா வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து கரண்ட் உண்டு. அவருக்கு மின்சாரம் இருட்டுக்கு லாம்பை வச்சுட்டு அரிக்கணும் இருக்கிறாங்க. ஹாய், ஹலோ. அதுக்கு விளங்காது கதைக்கிறதுலாம். விளங்காது. கோபம் வருமே இப்ப? ஓ நல்லா கோபம் வருவேனே. ஏன்னா இப்ப கதைக்கிற விளங்காதுன்னு சொன்னா இல்ல, இப்ப நான் கதைக்கிற அவருக்கு விளங்கும் தானே? இல்ல அதுவும் விளங்காது அவருக்கு. இந்த இது கைப்பாஸ் பண்ணா காட்டுவாரு. இப்படி கையால கட்டி அதுக்கு முதல்ல நல்லா கதைச்சு வேலைக்கெல்லாம் போய் நல்லா தெரிஞ்சாரும். பொழுதுபோக்கு இப்ப என்ன இப்படியேதான் இருக்கிறது. நாங்க தான் நீ கதை கொடுத்துக்கிட்டு விளையாடுறத பார்த்துட்டு. அப்படி டிவி ஒன்றும் பாக்குறல? டிவி கரண்ட் இல்லை. சரி, இந்த ஃபேன் ஒன்று வச்சிருக்கீங்க? நாங்க இதுல எடுக்கிறோம், நாங்க பக்கத்துல. அதாவது உங்களோட வீட்டு பக்கத்துல இருந்து நீங்க வந்து கரண்ட் எடுக்கிறதா? இரவைக்கு மட்டும் தருவாங்க. சரி, அப்ப அடுத்தது வந்து இப்ப உங்களோட வீடை கொஞ்சம் காட்டுறீங்களா எனக்கு? அப்பா இருக்கிற வீடு பாவம். அப்படி வாங்கல தம்பி. இதுதான் இருக்கிற இடம். ஓ இதுதான் அவர் இருக்கிற இடம். கரண்ட் வசதி இல்ல. சரி சரி சரி. இது கைவரையும் போடுது நானும் போடுறேன். இல்லங்களா? கைவரையும் போடுது நானும் போடுறேன். உள்ளுக்குள்ள வந்து இப்ப கரண்ட் வசதி இல்லன்னா உள்ளுக்குள்ள வந்து சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கீங்களாக்கா? பிளக் எல்லாம் இருக்கா? பல்ப் எல்லாம் இருக்கு. பிளக் எல்லாம் இருக்கு. இதுக்குள்ள எல்லாம் இருக்கு. அதாவது வயர் கனெக்ஷன் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் இருக்குது. அந்த கரண்ட் மட்டும் தான் இல்ல. இந்த லைன் மட்டும் தான் இல்ல. லைன் மட்டும் தான் இல்லனே. லைன் மட்டும் தான் இல்ல. சரி. இதுதான் வந்து அண்ணன் இருக்கிற இடம் என்ன? அண்ணன் பேர் என்ன? கந்தசாமி. கந்தசாமி. கந்தசாமி அண்ணன் வந்து இருக்கிற இடம். காசு எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு காசு இல்ல. சரி, இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணன் வைஃப் வந்து பக்கத்துல வந்து இருக்கிறாங்க. சொல்லுங்க. மனைவி. இந்த மனைவியை வைக்கிறேன். தீவார் இல்லம்மா. இந்த ஊனம் காசு மட்டும் 400 ரூபா காசு ஏறாங்க. இந்த பிச்சை காசு 300 ரூபா காசு ஏறாங்க. யாரு? இந்த பிச்சை காசு மட்டும் 300 ரூபா தராங்க. வேற இதுவும் இல்ல. ஒரு மாசம் 300 வருது. 300 ரூபா. இந்த ஊனம் விட்டாங்க 10,000 கொடுக்குறாங்க. இதுவும் கிடையாது இருக்கு. ஏன் இவருக்கு நீங்க போயிட்டு ஒண்ணும் கேட்கல? ஜிஎஸ்டி காய்க்கலையா? 15 மாதம் அங்க போமெல்லாம் விட்டுனா 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் 3 வருஷம் ஆகுது. ஒன்று கிடையாது. ஜிஎஸ் என்ன சொல்றேன்? அவர் போய் அவர்கிட்ட அங்க அங்க அவங்க எழுறாங்க பொம்மல்லான்ட்டு. வரல. ஏன் அதை கொஞ்சம் பார்க்கல? ஜிஎஸ்டி போய் காய்ச்சி அவர்கிட்ட போய் அந்த அம்மா அவர் சொல்றாரு. அங்க சங்கரடி போச்சல்ல, சங்கரடி போய் அலைஞ்சு விட்டு போட்டு போய் வந்துட்டாங்க. அம்மா வரலன்றாங்க. அத பேரு
ம். இப்ப உங்களோட குடும்பம் வந்து இப்ப மகள் வந்து சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முதல்ல வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப அவங்க தான் கொஞ்சம் வந்து உங்கள பார்த்துக்கொள்றேன்னு சொல்லி. இப்ப அது உங்களுக்கு காணுமா இருக்கு அந்த காசு? ஓ அவர் உழைச்சி வரதுல அவங்களுக்கு தந்து பார்த்து இருக்கிறான். அவன் மக்கள் எல்லாம் பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களும் சாப்பாடு தராம. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 5 பேர். என்ன செய்றாங்க அவங்க எல்லாம்? அவங்க எல்லாம் அந்த கூலி வரையை தம்மா போறோம். இங்க இருக்கிறாங்களா இல்லாட்டி வேற இல்ல வேற வீட்டுவாளுக்கு இப்ப மேச்சம் பேர் அது செய்யறவங்க. எங்க இருக்கிறாங்க அது? இந்த சித்தாண்டுக்கு ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சிருக்காரு. வேற மத்த ரெண்டாவது ஆள்? 2வது ஆள் இந்த இதுல முடிச்சிருக்காரு. அவரும் சித்தாண்டுக்கு அமைச்சிக்கிறாரு 2 பேரு. சரி மத்த வைக்கல தூரத்துல முடிச்சிக்கிறாங்க. தூரம் இல்லம்மா நான் இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன். ஏன் இந்த விஷயத்த நான் கேட்கிற காரணம் என்னன்னு சொன்னா, உங்களோட விஷயம் வந்து எனக்கு எல்லாம் தெரியணும். சரி ஏன்டா இதை வந்து நாங்க ஒரு வீடியோ மூலமா தானே போடுறோம். அவ வீடியோ பார்த்துட்டு சும்மா ஒரு ஆள் வந்துட்டு உதவி வந்து செய்ய மாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க முதலாவது வந்து நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புள்ளைகள் இருக்கும், புள்ளைகள் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கலாம் தானே. ஏன் புள்ளைகள் வந்து உதவி செய்யறது இல்லையா, புள்ளைகளோட உழைப்பு காணாம இருக்கா, புள்ளைகள் வந்து எங்க இருக்கிறாங்க என்றதெல்லாம் சொல்லணும். அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்ப நீங்க எனக்கு மறைவு ஒளிவு மறைவு இல்லாம அவங்க இங்க இருக்கிறாங்க, காசு தாரன்னு சொன்னா மாசம் இவ்வளவு தாராங்க என்ற விஷயத்த நீங்க எனக்கு சொன்னாதான் எந்த சைட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை வந்து பெற்று தரையில, இல்லாட்டி கஷ்டம் இல்லைங்க. அதான் நான் கேட்டேன். 2 பேர் வந்து சித்தாண்டில இருக்கிறேன்னு சொன்னீங்க தானே, மத்தாள் வந்து எங்க இருக்கிறாங்க? அவங்க ஒரு ஆள் வாழை சென்னை வைக்கிறாங்க, ஒரு ஆள் இந்த இதுல அந்த இவன் பேர் என்ன இதுல இருக்கிற சொக்கப்பாங்க கிண்ணியாடுல ஒரு ஆள் இருக்கிறாரு. கிண்ணி. அப்ப 4 பேர். மத்த இன்னொரு ஆள் ஒரு அண்ணன் இந்த ஊர்ல பக்கத்துல. ரைட், ஓகே. அப்ப 5 பிள்ளைகள் வந்து இருக்குண்ணே. 5 பிள்ளைகள் வந்து இருக்கு. இப்ப 5 பிள்ளைகளும் வந்து வருமானம் காணாது அப்படியா? அவங்க சாப்பாட்டுக்கு அவங்களோட குடும்பத்தை பாக்குற அளவுக்கு அவங்களுக்கு ஓகேவா இருக்கு. இப்ப அதுல வந்து உங்களை பாக்குற அளவுக்கு அவ்வளவு காணாது அப்படிதானே? அப்ப அப்படி இருக்கு. அப்ப இப்ப இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்க? மதியம் சோறாக்கினேன், கறி மீன். ஓகே சரி. இப்ப உங்களுக்கு எதுவும் தேவை, ஒரு உதவி ஒன்று தேவைன்னு சொன்னா நீங்க என்ன கேட்பீங்க? உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால தேவை என்ன கூப்பிட்டு காய்க்கிறீங்க. ஒரு தேவை ஒன்று வேணும் தானே உங்களுக்கு, ஒரு உதவி உங்களுக்கு தேவை தானே. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும், என்ன வேணும் உங்களுக்கு? இவருக்கு என்ன நிலமோ அந்த நடக்கிற அந்த இதுகள் வச்சு நடப்பாட்டுறதுக்கு என்ன அந்த ஸ்டிக்கா? அது 2 கம்பு. அதை வச்சு அது இருந்தா அது இந்த மூத்திரத்துக்கு அது இதெல்லாம் படுக்கையெல்லாம் போறது எல்லாத்தையும் அந்த கழுவுற உடையத்துல. வீல் சேர் இல்லைண்ணே, வீல் சேர் யாரும் தரலையா? கேட்டு பார்த்துறீங்களா? நான் சொன்னேன் வீட்டுக்கு ஒரு உதவியும் இல்லம்மா, இந்த முத்திர காசு வந்தாங்க அதை நிப்பாட்டி விட்டாங்க. நான் இந்த போமே நாட்டு கொண்ட காட்டினோம் யாருக்கிட்ட செங்கரடி போச்சா அங்க போக அவர் ஐயாவுக்கு நம்பர் வரலன்றாங்க. முழுதையும் போட்ட சொல்லி வச்சுக்கம்மா இந்த போங்க இல்லை. சரி இப்ப வந்து பார்த்தா வந்து அண்ணனுக்கு வந்து வாக்கிங் ஸ்டிக் என்ன அந்த இப்படி வந்து வச்சுட்டு அதை கொடுத்த இப்ப அவர் நடப்பேரா? அப்படி வச்சு நடக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? கஷ்டம். அந்த இப்படி ஒத்த கையில இப்படி பிடிச்சிட்டு போறா? அது பிரயோசனம் இல்லை. வீல் சேர் தான் ஓகேண்ணே. வீல் சேர்ல வச்சு தள்ளுவா. வீல் சேர்னு சொன்னா உங்களுக்கு பிரயோசனம் வேற இருக்கு. அண்ணனுக்கு வந்து வீல் சேர்னு சொன்னா ரோத தூக்கி வச்சு தள்ளிட்டு போகலாம், தூக்கி வச்சுட்டு தள்ளிட்டு போறாரு. சரியா? பாத்தீங்களா ஐயா அண்ணன் வந்து ஒன்னும் கதைக்கல, அப்படி ஆக்ஷன் மட்டும்தான், அப்படி கையால இப்படி மத்தபடி அவருக்கு வந்து கதைக்கு எதுவுமே வந்து இயலாது. நல்லா பார்க்கலாம் ஆனா கதை வராது. இது வந்து ஒரு 3 வருஷம் தான் இந்த பிரச்சனை. 3 வருஷமா இருக்கு. அதுக்கு முதல்ல நல்ல கதைப்பரா கதைப்ப நெல்ல கதைப்பாரு வேலைக்கெல்லாம் போயிட்டு வலிஞ்சால தூரம் இல்லை. என்ன வேலை செஞ்சோ? வயல் வேலைக்கு. ரைட். இதுவரைக்கும் உங்களுக்கு எதுவும் உதவிகள் வந்து கிடைச்சது இல்லையா? யாராவது வந்தது இல்லையா, பார்த்தது இல்லையா? ஒன்றும் பார்க்கலம்மா, ஒன்றும் பார்க்கல, ஒரு உதவியும் இல்ல இருக்கு. இல்ல அவரையும் தாண்டி வந்து இப்ப உங்களோட குடும்பங்களுக்கு யாருமே உதவி செய்யறது இல்லையா? செய்தது இல்லையா? இல்ல. உங்களுக்கு வெளிநாட்டுல யாரும் இல்லையா? ஒருத்தரும் இல்லை. ஒருவரும் செய்யலம்மா, இவருக்கு ஒரு உதவியும் கிடையாதுன்ற. எந்த வழியிலையும் வந்து உங்களுக்கு வந்து உதவி வந்து கிடைக்கல. சரி. இந்த கொட்டியில மக்கள் கல்யாணம் முடிச்சதோட மந்து கிடக்கு இடம் இல்லைன்னு போட்டு அவரு கடிச்சு தந்தை லாம்ப வச்சுட்டு அதுக்கு நான்
ஏன் இப்ப இங்க வந்து நீங்க இரவைக்கு கரண்ட் எடுக்கிறீங்க தானே, அப்ப அதுல குடுக்கலாம் தானே? இரவைக்கு கரண்ட் எடுக்கிறீங்க தானே உங்களோட வீட்டு, அப்ப அதே மாதிரி ஒரு வயரை துண்டு கொண்ட காசு இல்ல வைக்குமா அதுக்கு எடுக்கிறதுக்கு போடுறது காசு வயர் இல்ல. துண்டு பிளக் சாமான் வண்டி போடுறதுக்கு காசு இல்லாம இருக்குது. சரி அப்ப ஓகே. அப்ப நான் வந்து இப்ப உங்களை வந்து பார்த்து வந்து காய்ச்சி வந்து இப்ப இதெல்லாம் வந்து நாங்க சரியா, இப்ப இதெல்லாம் வந்து இப்ப இப்படி 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 என்று ஏன்னு சொல்றேன்னு சொல்லி விளங்குது இல்லைன்னு. ரைட், ஓகே. இப்ப நாங்க வந்தோம்மா இதை இந்த பிரச்சனையை வந்து யூடியூப் மூலமா வந்து உங்களோட பிரச்சனைகளை போடுவோம். சரியா, இப்ப அண்ணனுக்கு இப்படி பிரச்சனை வந்திருக்கு, உங்களுக்கு இவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்லி போடும். இதை வந்து யாராவது இந்த வீடியோ வந்து பார்த்து உதவி செய்வாங்கன்னு சொன்னா அண்ணனோட வருவேன் என்ன, அண்ணனோட வந்து உங்களுக்குரிய உதவிகளை வந்து பெற்று தருவேன். ரைட். முதலாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற குடும்பத்துக்கு வந்து மின்சார தேவை வந்து இல்லை. அதாவது சாரி, மின்சாரம் வந்து தேவை, கட்டாயம் வந்து தேவைன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க வந்து கரண்ட் இல்லாம ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. இப்போதைக்கு வந்து இவங்கட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட வந்து கொஞ்சம் கரண்ட் வந்து என்ன இரவையில மட்டும் வந்து எடுத்துக்கொள்றாங்க. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணனுக்கு வந்து ஒரு வீல் சேர் வந்து இருக்கும்னு சொன்னா அண்ணனை வச்சு கொஞ்சம் தள்ளிட்டு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா வந்து இருக்கும். இப்ப கூட ஆளை தூக்குறது இருக்க வைக்கிறதெல்லாம் ஒரு 2 பேர் வந்து வலது பக்கம் இடது பக்கம் இருந்து தூக்கி அப்படித்தான் வந்து வைக்க வேண்டிய ஒரு நிலைமை. இப்ப டாய்லெட் எல்லாம் இப்படி போய் டாய்லெட்டுக்கு பின்னுக்கு தூக்கிட்டு போய் கதிரில இருப்பாட்டி வச்சுதான் போகணும் இரவில். அது பிறகு காலையில கிளீன் பண்ணணும்னே, அப்படி போகுதுண்ணே. சரி, அப்ப உண்மையாவே அத்தியாவசியமான தேவைன்னு சொன்னா நான் 2 தேவையை வந்து சொல்லுவேன். ஒன்று கரண்டும். நீங்க எங்க போற நீங்க? கிளாஸ்ல கூட்டிட்டு போற தள்ளிட்டு போற ஈஸியா இருக்கும்ல. ஹாய். என்ன சரியா, ரைட். அப்போ அண்ணனுக்கு ஒரு வீல் சேர் வந்து யாராவது வந்து வேண்டி கொடுக்கறதுக்கு விருப்பம்னு சொன்னால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன ஃபோன் நம்பர் இருக்குது, என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதோட வந்து இவங்களுக்கு ஒரு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கரண்ட் வசதி வந்து செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னால் 42,000 சொன்னீங்க, 47 47,000 வந்து தேவையா இந்த இடத்துல வந்து கரண்ட் வசதி எடுத்து கொடுக்குறேன். கூட வந்து முடியும், இது வந்து குறைய வருது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து போஸ்ட் இருக்கிறதுனால வந்து அதில் வந்து நாங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்ற காரணத்தினால 47,000 வந்து இருக்கும்னு சொன்னால் இவங்களுக்கு கரண்ட் வசதியும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். சரியா, சரியானே. அப்போ நான் வந்து போயிட்டு வரேன். சரியா, இது உதவியில் வந்தா வருவேன். சரியா, ஓகே கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன். யாராவது நம்மகிட்ட அந்த போமா கொஞ்சம் பாருமா செங்கல் அடி போய் மனை வேற விட்டு போட்டு அலைஞ்சு அலைஞ்சு. சரி சரி, ஓகே சரி சரி, கொஞ்சம் முடிச்சுட்டு வரேன் பிறகு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மூலமாக வந்து உதவி செய்கிற ஆக்களோட கையில் இந்த வீடியோ வந்து போய் சேரும். அதன் மூலமாக இந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவிகள் வந்து எதுவும் கிடைக்கிறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதே போல் நீங்கள் என்னோட வந்து பேச விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் கீழே என்ற ஃபோன் நம்பர் இருக்குது, எனக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கதைக்கலாம். ஓகே, அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.